بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت في العالمين إنك حميد مجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவை போற்றி புகழ்ந்து அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபீங்கள், தபா தாபீங்கள், இன்று வரைக்கும் யாரெல்லாம் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றி நடக்கிறார்களோ அனைவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அருளும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அல்லாஹு தஆலா கடமையாக ஆக்கிய ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேச செல்வர்களே, அல்லாஹுவை எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வேளையிலும் தனிமையாக இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற வேளையிலும் அஞ்சி நடக்கும்படி முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் நல்லுபதேசம் புரிந்து கொள்கிறேன். கணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் எல்லாம் ஹிஜ்ரி 1447 ஆண்டின் முதலாம் மாதம் நிறைவு பெறுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள், சமுதாயத்துக்கு மத்தியில் வஹன் என்று சொல்லக்கூடிய நோய் அதிகமாகிவிடும் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், வஹன் என்று சொல்லக்கூடிய நோய் என்றால் என்ன என்று கேட்டார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அதுதான் ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தினுடைய மோகமும் மௌத்தை பற்றி வெறுக்கக்கூடிய ஒரு நிலையும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இன்றைய சூழலில் நன்மைகளையும் தீமைகளையும் பிரித்து உணர முடியாத ஒரு உலகமாக இந்த உலகம் மாறியிருப்பதை நானும் நீங்களும் கண்டுகொண்டிருக்கிறோம். எனவேதான் நம்மளை எல்லாம் விட்டு எல்லா சந்தர்ப்பங்களிலும் பல்வேறுபட்ட காட்சிகளையும் பல்வேறுபட்ட அமைப்புகளிலும் செய்திகளையும் படித்தும் அதை நேரடியாக பார்த்தும் உணர்ந்து கொள்ள முடியாத ஒரு பயங்கரமான உலகத்தில் நாம் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த உலகம்தான், அதிலே நாம் நிரந்தரமாக வாழ வந்தவர்கள் என்றும் மரணம் என்பது நமக்கு இல்லை, அது எப்போது என்று தெரியாத ஒரு மயங்கிய ஒரு மயக்கமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவேதான் இந்த சந்தர்ப்பத்தில் இப்படியாக வரக்கூடிய இந்த உலகத்தை நாம் ஒரு அவதானமாக பார்க்க வேண்டும். நாம் எல்லோரும் மறக்க முடியாத ஏற்றுக்கொண்ட ஒரு உண்மையான மரணம் என்பது நமக்கு இருக்கிறது என்பது பற்றி இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரு சில செய்திகளை ஞாபகமூட்டுவது
எனக்கும் உங்களுக்கும் பயனளிக்கும் என்று நினைக்கின்றேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த மௌத்தை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் பல இடங்களில் பல்வேறுபட்ட அமைப்பில் பேசுகிறான். மௌத் என்கின்ற வாசகத்தை நேரடியாக சொல்லி வருகின்ற ரப்பு ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்லுகிறான், இந்த மௌத்துடைய வாசகத்துக்கு யகீன் என்கின்ற வாசகத்தை அல்லாஹு தஆலா பயன்படுத்துகிறான். அல் குர்ஆனிலே பார்த்தால் அல்லாஹ் சொல்லுகிறான், வஅபுது ரப்பக் ஹத்தா யஅதியகல் யகீன். உங்களுடைய இரட்சகனை அல்லாஹுவை நீங்கள் வணக்கம் செய்யுங்கள், அவனுக்கு நீங்கள் இபாதத் செய்யுங்கள். இதுவரைக்கும் உங்களுடைய இபாதத் இருக்க வேண்டும் என்றால் யகீன் என்கின்ற நிலை வருகின்ற வரைக்கும் என்று சொல்லுகிறான். இந்த யகீன் என்றால் உறுதி, நம்பிக்கை என்ற கருத்து இருக்கிறது. மாறாக அல்லாஹ் இவ்விடத்தில் பேசுகிறான், நீங்கள் அல்லாஹுவை யகீன் வருகிற வரைக்கும் இபாதத் செய்யுங்கள் என்று சொல்லுவது மரணம் என்று தஃப்ஸீர்காரே உலமாக்கள் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். எனவே ஒருவர் இபாதத் வணக்கம் என்பது மரணம் என்கின்ற வரைக்கும் அவர் செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாம் இவ்விடத்தில் வலியுறுத்துகிறது. எனவே யாராலும் மறக்க முடியாத ஒரு நம்பகமான உண்மையான ஒரு அம்சம் என்றால் மரணம் என்பதை நாம் புரிந்து கொள்வது இந்த வசனத்தினூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக அமைகிறது. ஆனால் என்ன கவலை என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யதார்த்தமாக நிதர்சனமாக சொன்ன ஒரு செய்தி இன்று நமக்கு மத்தியில் இருக்கிறது. அதுதான் உலகத்தில் மோகம், ஆசை, இன்னும் அதிகமாக தேட வேண்டும் என்ற எண்ணமும் மரணம் என்பது நமக்கு இல்லை என்கின்ற சிந்தனையும் தான் இன்று நம்மை விட்டும் இந்த இபாதத்துகள், வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வை பற்றிய சிந்தனைகள் இல்லாமல் இருப்பதற்கு காரணமாக அமைகிறது. ஆக நானும் நீங்களும் இப்படியான அதிகமான ஞாபகமூட்டல், அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்லுவது போன்று வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், ஞாபகமூட்டுங்கள், ஞாபகமூட்டிக் கொண்டே இருங்கள். அது மூமின்களாக இருந்தால், அல்லாஹ்வையும் மறுமை நாளை ஈமான் கொண்ட விசுவாசிகளாக இருந்தால் அவர்களுக்கு அது எப்போதும் பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்லுவதற்கு நாங்கள் இந்த ஞாபகமூட்டல்களை செய்து கொள்கிறோம். எனவே இப்படியான மரணம் நிச்சயமாக எல்லோரிடத்திலும் வந்து சேரும். யார் விரும்பினாலும் விரும்பாமல் இருந்தாலும் இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நேர்வழிகாட்டியாக, ஒரு வழிகாட்டியாக, ஒரு சிறந்த உன்னதமான ஒரு மனிதர்களுக்கு உதாரண புருஷராக சொல்லப்படக்கூடிய அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகுக்கே ஒரு அருட்கொடை என்று அனுப்பிய அந்த தூதர் அவர்களும் நம்மளை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். எனவே இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அழிந்து போகக்கூடியது என்பது யாருமே மறக்க முடியாத ஒரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இந்த மரணம் என்பதை பற்றிய சிந்தனை நமக்கு மத்தியில் இல்லாமல் போயிருக்கிறது. உலகத்தில் உள்ள ஆசைகளும், உலகத்தில் உள்ள இன்பங்களும், உலகத்தில் உள்ள சுவண்டிகளும் அதுதான் நிரந்தரமானது என்ற எண்ணங்கள் நமக்கு மத்தியில் வந்ததும், மௌத் என்பது இல்லாமல் போனதும் தான் காரணம் என்பதில் யாருமே மறக்க முடியாத ஒரு உண்மை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதற்கு நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்தால், இந்த மரணம் நிச்சயம். என்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளும், ஒவ்வொரு செயற்பாடுக்கு முன்னால் இந்த மரணம் என்கின்ற வாசகம் வந்து போகிற போதுதான் நிச்சயமாக நாம் இந்த உலகத்தில் எந்த செயற்பாடுகளை செய்கிற போதும் மௌத் அது வந்தால் என்னுடைய நிலைப்பாடு என்ன, என்னுடைய மரணம் என்பது எனக்கு கையாளப்பட்டு விட்டால் எதுவாக இருக்கும் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். இதற்கு இஸ்லாம் சில வழிகளை சொல்லித் தருகிறது. அந்த வழிகளை நாம் எப்போதும் செய்கிற போது இந்த மரணம் பற்றிய சிந்தனை நமக்கு மத்தியில் வரும். வந்துவிட்டால் இந்த உலகத்தில் உள்ள மோகம், ஆசை என்பது நமக்கு குறைந்து மறுமைக்குரிய வாழ்க்கைக்கும் நாம் மரணிக்கிற போது நல்லவர்களாக அல்லாஹு தஆலா நல்லடியார்களுடைய ரூஹை கைப்பற்றுகின்ற அந்த விதத்தில் நம்முடைய ரூஹையும் கைப்பற்றுவான் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை.
அதற்கு நானும் நீங்களும் செய்ய வேண்டிய காரியங்களில் ஒன்றுதான் இந்த தொழுகை என்கின்ற வணக்கத்தில் அதிக ஈடுபாடு செய்ய வேண்டும். தொழுகைக்கு வருகிற போது நாம் மனிதர்கள், தேவையுடையவர்கள், நமக்குள்ள தேவைகள் என்ன என்று உணர்ந்து கொண்டு அல்லாஹ் தான் மிக பெரியவன் என்று சான்று பகர்ந்து செய்யப்படக்கூடிய ஒரு வணக்கம், அல்லாஹ்வோடு நேரடியாக பேசக்கூடிய ஒரு இபாதத் இந்த தொழுகையாக இருக்கிறது. இந்த இபாதத்தின்பால் நாம் விரைந்து வர வேண்டும். அதே போன்று நாம் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம், நமக்கு மத்தியில் இருக்கின்ற சகோதரத்துவங்கள் சில வேளைகளில் நோய்வாய்ப்பட்டு விடுவார்கள். அப்படியாக நோய்வாய்ப்படுகின்ற சகோதரர்களை இஸ்லாம் சொல்லுகிறது, ரியாதத்துல் மரீம், நோயாளியை தரிசிப்பது என்பது ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று என்று சொல்லுகிறது. இப்படி நோய்வாய்ப்பட்ட சகோதரர்களை நாம் குணம் விசாரிப்பது இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு வழிமுறையாக அமைகிறது. இதற்கு நாம் செல்லுகிற போது மௌத் பற்றிய சிந்தனை நமக்கு மத்தியில் வந்து விடுகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நோய்வாய்ப்பட்ட சகோதரர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். தெரிந்தும் தெரியாமலும் எத்தனையோ பேர் படுக்கையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள். உணவு உண்ணுவதற்கு முடியாமல் இருக்கிறார்கள். நடமாடி திரிவதற்கு கஷ்டமாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு சில நேரங்களில் அவர்களுக்கு செய்யக்கூடிய மருத்துவங்கள் பயனின்றி அப்படி இருக்கக்கூடிய நிலைகளிலும் இருக்கிறார்கள். இப்படியானவர்களை நாம் என்ன வசதி வாய்ப்பு இருந்தாலும், சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதை எடுத்து நாம் செல்கிற போது அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்ற அருள்களை பற்றி சிந்திப்பதற்கும் மரணத்தை பற்றி யோசிப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நிலைமை என்னென்று தெரியுமா சகோதரர்களே? இன்று எல்லோரும் பிஸி. உலகம் அப்படித்தான் ஆட்கொண்டு இருக்கின்றது. அதில் விதிவிலக்கு நான் அல்லது நீங்கள் என்று சொல்லுவதற்கில்லை. எல்லோருடைய நிலைப்பாடும் ஒரு வகையான பிஸி தான். என்ன உலகத்தில் என்ன பிஸி என்று கேட்டால் ஒன்றுமில்லை. எதற்காக அப்படியான ஒரு நிலை என்று யோசித்தால் உண்மையில் நம்முடைய நிலைமைகள் மாறித்தான் இருக்க வேண்டும். இதனால் தான் இஸ்லாம் சுப்ஹானல்லாஹ், நாம் தூங்கச் செல்கின்ற போது கூட அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா அல்லது பிஸ்மிக அல்லாஹும்ம அமூத்து வாஹியா, யா அல்லாஹ், உன்னுடைய பேரை கொண்டு நான் மரணிக்கிறேன், உயிர்ப்பிக்கப்பட போகிறேன். தூங்குகின்ற வேளையில் நாம் ஓதக்கூடிய துஆக்களில் ஒன்று அது. அல்லாஹ்வுடைய பேரை, நாமத்தை கொண்டு நான் மரணிப்பேன், உயிர் வாழ்வேன். திரும்ப தூக்கத்தில் இருந்து விழுத்தவுடன் ஓத வேண்டிய துஆ என்ன சகோதரர்களே? அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹி நுஷூர். என்னை அந்த தூக்கம் என்கின்ற மரணத்திலிருந்து விழிப்படைய செய்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவன் என்னை மரணிக்க செய்து என்னை உயிர்ப்பித்திருக்கிறான். எனவே அவனுக்கு அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், உன்பால் நான் மீள இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம். இந்த இரண்டும் தான் நம்முடைய வாழ்க்கை. தூக்கம், தூக்கத்தில் இருந்து விழித்தெழும்புவது, இதற்குள்ளேதான் நம்முடைய நடவடிக்கைகள் அனைத்தும். எனவே தூங்குகின்ற போதும் மரணம் என்று சான்று பகர்கிறோம். எழும்பியதன் பின்னாலும் ஓதுகின்ற பிரார்த்தனையை பார்த்தால் அந்த மரணத்தை இருந்து என்னை உயிர்ப்பித்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லுகிறோம். என்றால் வாழ்க்கையே மரணமாக இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லுகிறது. இந்த சிந்தனைகள் இல்லாமல் போய்விட்டு இந்த இபாதத்துகள் குறைந்திருப்பது, நான் சொல்லுகின்ற ஒவ்வொரு காரியங்களும் நிறைய நாம் பார்க்கலாம். அதில் ஒரு சில காரியங்களைத்தான் நான் அடையாளப்படுத்துகிறேன். நோயாளியை குணம் விசாரிக்க செல்ல வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. இன்று எப்படி சகோதரர்களே, நோயாளியை குணம் விசாரிக்க செல்வதற்கு நேரம் இல்லை. ஏன் நேரம் இல்லை என்றால் உலகம் அப்படித்தான் நம்மளை மாயமாக ஆக்கி வைத்திருக்கிறது. தேடுகிற சம்பாதிக்கின்ற சம்பாதிப்பு காணாது போதாது, வாழ்க்கை செலவு என்பது அதிகமாக இருக்கிறது என்ற சிந்தனை எந்த அளவுக்கு என்றால் குடும்பங்களுக்கு மத்தியில் நன்மைகளை தீமைகளை விசாரிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய நிலைமைகள் மாறி இருக்கிறது. ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் காண முடியுமாக இருந்தால் ஒன்று திருமண நிகழ்வு, அது திருமண நிகழ்வுக்கும் யாரும் குடும்பமாக இருந்தாலும் அழைப்பு விடுத்தால் தான் போக வேண்டுவார். ஆனால் மரணம் என்றால் யாரும் அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாம் போய்விடுவோம், உரிமையோடு செயற்படுவோம். எனவே மரணத்துக்கு முன்னால் நம்முடைய நடவடிக்கைகள் அது நல்ல அந்நியோன்யமாக இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. நோயாளியை குணம் விசாரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது.
அவர்களோடு பழகுகின்ற அல்லது பேசுகின்ற விதம் நோயாளியில் இருக்கின்ற வருத்தம் குறைய வேண்டும். நாம் பேசுகிற பேச்சில் நாம் செல்லுகிற போது அப்படி இருக்க வேண்டும். இந்த இப்படி நோயாளியை குணம் விசாரிக்க செல்லுவதென்று நோயாளியை இன்னும் வருத்தமாக்கிவிட்டு வருவாங்க. எப்படி என்ன வருத்தம் பல வருத்தத்தை சொல்லுவாங்க. சொன்னா அப்படியா, எனக்கு பக்கத்து வீட்டுக்காரரால் இருந்தார், அல்லது நான் அங்க வெளியூருக்கு போயிருந்தேன், அவருக்கும் சேம் பிரச்சனை இருந்துச்சு, ஆனா அவர் நேத்து தான் அல்லது முந்தினாது தான் அல்லது பின்னர் தான் மௌத்தானார். யார்கிட்ட சொல்றது வார்த்தை? நோயாளிக்கு. இஸ்லாம் அப்படி பேசினால் அவர் உண்மையாக சில நேரங்களில் வைத்தியர்மார்கள் கூட கையாளுகின்ற விதத்தை பார்த்தா நோயாளிக்கு நம்ம வருத்தம் அதிகரிச்சு. இவ்வளவு நாளும் நீங்க எங்க வச்சுக்கிருந்த, என்ன நடந்த, இப்ப நான் வந்திருக்கீங்க, ஃபுல் ஆயிட்டு உங்களுக்கு வருத்தம், இனி உங்களுக்கு முடிவே இல்லை, மௌத்து தான் ரெண்டு நோயாளிட்ட சொன்னா என்ன நிலைமை. எனவே அவரோடு பரிமாறுகின்ற விதங்கள், பேசுகிற விதங்கள், அவரிடத்தில் இருக்கின்ற வருத்தம் என்பது குறைவதற்கு வாய்ப்பாக அமைய வேண்டும். இதை இஸ்லாம் சொல்லுகிறது. அந்த நோயாளியை குணம் விசாரிக்கிற போது அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ் உங்களை குணப்படுத்துவான். உங்களை அல்லாஹு தஆலா விரும்பி இருக்கிறான். உங்களுக்கு ஒரு முள்ளு தைப்பது என்பது, உங்களுக்கு ஏதாவது ஒரு உடம்பில் ஒரு நோவு ஏற்படுத்துவது என்பது, ஒரு நரகத்தினுடைய வேதனையில் இருந்து ஒரு வேதனை உங்களுக்கு குறைக்கப்படுகிறது என்பதற்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். அல்லாஹ் உங்களை விரும்புகிறான், அதனால் தான் உங்களுக்கு இப்படி தந்திருக்கிறான். நீங்கள் மனம் நொந்து போய் விடாதீர்கள், நீங்கள் இபாதத்தில் ஈடுபடுங்கள், திக்ருகள் செய்து கொள்ளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ் கடுமையாக நேசிக்கிறான் என்று அவர்களை ஆறுதல் படுத்துகின்ற விதத்தில் அவர் குணமாகி விடுவார். அப்ப என்ன நடக்கும்? நமக்கு மௌத்தை பற்றிய சிந்தனை வரும். இதை விட தாண்டி சில பெண்களுடைய நிலைமை நம்ம என்னன்னு கேட்டால், நோயாளியை பார்க்க போறோம்னா ஏதாவது கொண்டு போவோம், என்னது மரபு. ஏன்னா நம்ம வருத்தமா இருக்கக்குள்ள அவங்க வீட்டு அப்படி கிஃப்ட் எடுத்துக்கு வந்தாங்க, அப்ப நம்மளும் போகக்குள்ள கட்டாயம் அப்படி போகணும். இப்படியே பார்த்து பார்த்து இருந்து என்ன நடக்கும் என்றால் அந்த நோயாளி மௌத்தாயிடுவார். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்ப உயிரோடு இருக்கின்ற போது இப்படியாக நாம் நோயாளியை குணம் விசாரிப்பது இஸ்லாம் சொல்லுகிறது. இதை செய்தால் மௌத் பற்றிய சிந்தனை நமக்குள்ளே வந்துவிடும் என்பதை இஸ்லாம் சொல்லி காட்டுகிறது. எனவேதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, நாம் எப்போதும் இந்த நோயாளியை குணம் விசாரிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அப்படி சிந்தித்தால், அப்படி சென்றால் மௌத் பற்றிய எண்ணம் நமக்கு மத்தியில் வரும். ஒரு நாள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன் முடிவெடுக்கிறார்கள், நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்ப்போம் என்று முடிவெடுக்கிறார்கள். சென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி செய்தி கிடைக்கிறது, சஹாபாக்கள் உங்களை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொன்ன போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டை விட்டு வெளியேறி வருகிறார்கள். வந்தால் சஹாபாக்கள் பார்க்கிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேனி அவர்கள் தூங்கிய தடம் அப்படியே பதிந்ததாக இருக்கிறது. அவர்கள் பாயின் மீது ஈச்சை ஓலையினால் அல்லது பனை ஓலையினால் மேயப்பட்ட அந்த பாயின் மீது அவர்கள் தூங்கியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெள்ளை மனிதர், வெள்ளையிலே உச்சகட்டமானவர்கள், அவர்கள் அமர்ந்து தூங்கியது அந்த பாயிலே அப்படி அந்த அடையாளம் அவருடைய மேனியிலே விளங்குகிறது. சஹாபாக்கள் பார்த்துவிட்டு, குறிப்பாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய புனித மேனியில் நீங்கள் படுத்திருந்த அந்த படுக்கையான அந்த பாயினுடைய அடையாளம் உங்களுடைய மேனியிலே தெரிகிறது. நாங்கள் உங்களுக்காக ஒரு நல்ல முறையில் தூங்குவதற்காக ஒரு ஏற்பாடு செய்து தரட்டுமா? எவ்வளவு நாட்டினுடைய எப்படியான மன்னர்கள் நல்ல சொகுசாக இந்த உலகத்தில் உள்ள இன்பங்களை அனுபவித்தவர்களாக அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இப்படி இருப்பது என்பது பொருத்தமாக மாட்டாது யா ரசூலுல்லாஹ், உங்களுக்காக ஒரு வழியை நாங்கள் செய்து தருகிறோமே என்று உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள்.
அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் சகோதரர்களே. என்ன சொன்னார்கள்? மாலி வலி துன்யா, மாலி வலி துன்யா, மா அன ஃபி துன்யா இல்லா கராகிபின் இஸ்ததல்ல தஹ்த ஷஜரா. எனக்கும் இந்த உலகுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எனக்கும் இந்த உலகுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ வந்திருக்கிறேன் என்று தெரியுமா? ஒரு மரத்தடியில் நிழல் பெற்று செல்லக்கூடிய ஒரு மனிதனை போன்றுதான் நான் வாழ்வதற்காக நான் வந்திருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெரும் சாம்ராஜ்யத்துக்கே தலைவரானவர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அல்லாஹ் தஆலா ஒரு மோஜிசாவாக கொடுத்த அல் குர்ஆனை வைத்து போதனை செய்தவர். அவர் சொல்லுகிறார், எனக்கும் இந்த உலகுக்கும் எந்த தொடர்பும் இல்லை, சம்பந்தமே இல்லை. இந்த உலகம் என்பது தற்காலிகமானது, நிரந்தரமற்றது என்பதை ஆணித்தரமாக சொல்லிவிட்டு சொல்லுகிறார்கள், நான் ஒரு மரத்தடியில் நிழல் பெற்று எப்படி ஒருவன் செல்லுவானோ அதே போன்று வாழ்வதற்காக நான் வந்திருக்கிறேன். நீங்கள் எப்படி ஒரு ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்னார்கள். இதனால் தான் அவர்கள் எப்போதும் அவருடைய உள்ளங்களில் மரணம் என்கின்ற சிந்தனை வந்தது. உலகத்தில் அந்த தூதருக்கு சஹாபாக்களிடத்திலே சொன்னால் அத்தனை சுவண்டிகளையும் செய்து கொடுத்திருப்பார்கள். எவ்வளவு இன்பங்களை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் நாளை அல்லது பிறகு என்று எதையுமே அவர்கள் வைத்திருப்பதில்லை. உலகம் என்பது தற்காலிகம், நான் இப்போது மரணித்தாலும் அல்லாஹ்வை அழகிய முறையில் சந்திப்பதற்குள்ள ஒரு மனிதனாக நான் சந்திக்கலாம் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தார்கள். இன்றைக்கு மரணித்தால் எப்படி சகோதரர் நம்முடைய நிலைமை? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பெரும் வசதி வாய்ப்போடு இருக்கிறார்கள், நல்ல உயர்ந்த விலை மதிக்கக்கூடிய வாகனங்களை ஓடுகிறார்கள், பெரும் பெரும் கட்டடங்கள் மாளிகைகளை கட்டிக்கொண்டு வாழ்கிறார்கள். இவர்களுடைய பின்புலத்தில் அல்லாஹ் அருள் செய்யக்கூடிய ஒரு சிலர்களை தவிர பெரும்பான்மையானவர்களுடைய நிலைகள் எப்படியாக இருக்கும் என்றால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் விரும்பாத வழிமுறைகள், வியாபார நடவடிக்கைகள், கொடுக்கல் வாங்கல் தொடர்புகள், பேங்கோடு தொடர்புகளாக இருக்கும், வட்டியோடு தொடர்பாக இருக்கும், அடுத்தவனுடைய சொத்துக்களை அபகரித்த நிலையில் இருக்கும். இப்படியான நிலையில் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நாம் மரணித்தோம் என்றால் என்ன சகோதரர்கள் நிலைமை? சில சகோதரங்களிடத்துல பேசிக்கிறக்குள்ள சொல்லுவாங்க, நீங்க அவரை வசதி படைத்தால் பொஸ் என்று சொல்றீங்க, நல்லம் அல்ஹம்துலில்லாஹ், உங்க எண்ணத்துக்கு அல்லாஹ் கூலியை தரட்டும். ஆனால் அவர் மரணிச்சதுக்கு பின்னால உங்களுக்கு தெரியும் நிலைமை. எத்தனை பேர் அவருக்குடைய பின்னால வந்து நிப்பாங்க, அவருக்கு எவ்வளவு பேருக்கு அவர் கடன் கொடுக்க வேண்டியிருக்கு, பேங்க்ல அவர் எடுத்திருக்கின்ற லோனுடைய நிலப்பாடு என்ன என்பது மரணிச்சதுக்கு பின்னால்தான் தெரியும் என்று சொல்கிறார். என்னத்துக்காக சகோதரர்களே? ஏன் இப்படி வாழ்கிறோம்? மவுத் என்கின்ற சிந்தனை நமக்கு இல்லை. நாம் மரணிக்க வந்தவர்கள் அல்ல. எவ்வளவு வசதி படைத்தவர்கள் சகோதரர் நம்ம ஊர்ல, எவ்வளவு வசதி படைத்தவர்கள், எப்படியெல்லாம் வீடு கட்டினார்கள், தனக்கென்று ஒரு ரூமை ஆக்கி வைத்து அந்த ரூமிலே சுவண்டியாக வாழ வேண்டும் என்று எண்ணினார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவர்கள் அதற்குள் இருந்து கொண்டு அவர்கள் பயன்படுத்த முடியாத தண்ணீரை குடிப்பதற்கு கூட வாய்ப்பில்லாமல் அவருடைய உயிரை அல்லாஹ் தஆலா கைப்பற்றினான். வரலாறுகளை பாருங்க, எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள். ஃபிரௌனை விடவா? ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் இந்த உலகத்திலே உயர்ந்தவன், மகத்துவமானவன் என்று வாழ்ந்து மமதை பிடித்துக் கொண்டு வாழ்ந்தான். காரோன், அவனிடத்தில் உள்ள சொத்துக்களை பார்த்தால் அது எண்ண முடியாதது, கணக்கிட முடியாத சொத்துக்களுக்கு அதிபதியானவன். அல்லாஹ் அவருடைய ரூஹை கைப்பற்றினான். மரணம் என்பது வந்திருக்கிறது. எனவே நாம் இந்த உலகத்தில் அடுத்தவனுக்கு கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில் எந்த கொடுப்பனவும் நமக்கு இல்லை, கடன் இல்லாதவனாக நான் இருக்கிறேன், நிம்மதியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதைவிட நிஅமத் நமக்கு ஒன்றும் தேவையில்லை சகோதரர்களே. அன்றைக்கு சம்பாதித்து அழகான முறையில் உண்டு கொண்டு உடுத்துக்கொண்டு அடுத்தவனுக்கும் எனக்கும் எந்தவித கடன்கள் இல்லை, கொடுக்கல் வாங்கலுடைய விஷயத்தில் நான் தெளிவாக இருக்கிறேன் என்று நான் வாழ்வேன் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், பெரிய ஒரு நிஅமத். இதைத்தான் எப்போதும் சஹாபாக்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள்
அவர்களுடைய தோள்புயத்தை பிடித்து நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? குன் ஃபித் துன்யா கஅன்னக கரீப் அவ் ஆபிரு ஸபீல். தோழா, நீ இந்த உலகத்தில் வாழ்கிற போது ஒரு வழிப்போக்கனை போன்று அல்லது ஒரு பரதேசியை போன்று இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து விடு என்று சொன்னார்கள். வழிப்போக்கனுடைய நிலைமை என்ன சகோதரர்களே? அவன் தற்காலிகமாக இந்த உலகத்தில் வாழ வந்தவன் போன்று அவனுக்குரிய தேவையான பொருட்களை எடுத்துக் கொள்வான், அதை பயன்படுத்துவான், முடிந்தால் வீசி விடுவான், அப்படியே சென்று விடுவான். இப்படியாக நீ இந்த உலகத்திலே வாழ்ந்து விடு என்று சொன்ன போது அவர் எப்போதுமே சொல்லுவாராம், காலை பொழுதை அடைந்து விட்டீர்களாக இருந்தால் நீ மாலையில் இருப்பாய் என்று நீ உன்னை எதிர்பார்த்துக் கொள்ளாதே. நீ இந்த உலகத்தில் வாழ்கிற போது மாலை பொழுதை அடைந்து விட்டாய் என்றால் காலையை அடைந்து விடுவாய் என்று எண்ணி விடாதே, அதற்குள் உனக்கு மரணம் என்பது வந்துவிடும் என்று அவர் தனக்குள்ளே அதை சொல்லிக் கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதைத்தான் எப்போதும் நபித்தோழர்கள் தங்களுடைய ஆழ்மனதிலே பதிந்து வைத்த விஷயம் அதுதான். ஆனால் இன்றைக்கு என்னுடையதும் உங்களுடைய நிலைமைகளும் என்னென்றால், நான் எனக்காக வாழ்வதல்ல. நான் எனக்காக வாழ்வதல்ல என்றால் எனக்கு தெரியும் எவ்வளவு எனக்கு வருவாய் வருகிறது, எப்படி நான் செலவு செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். ஆனால் நிலைமை மாறி அடுத்தவன் வீடு கட்டுகிறான், அடுத்தவன் வாகனம் ஓடுகிறான், நானும் அவனை போல வீடு கட்டணும், அவனை போல நானும் வாகனம் ஓட வேண்டும் என்ற எண்ணம் ஹுப்புத் துன்யா கராஹியத்துல் மௌத். இந்த உலகத்தில் மோகம் வந்து அந்த மரணத்தை பற்றிய சிந்தனை இல்லாமல் போயிருக்கிறது சகோதரர்களே. அதனால் தான் நாம் தொழுவாருகின்ற போது தொழவராமல் இருக்கிறோம். ஜனாசா தொழுகை நிறைவேற்றுகிற போது ஜனாசா தொழுகையில் எவ்வளவு செய்திகளை சொல்லுவார்கள். அந்த ஜனாசாவாக நான் இருந்தால் என்னுடைய நிலை எப்படி இருக்கும்? வியாபார நடவடிக்கையில் நான் எப்படி வாழ்ந்திருக்கிறேன்? என்னுடைய கொடுக்கல் வாங்கல்கள் நல்ல முறையில் அமைந்திருக்கிறதா? என்னுடைய குடும்ப வாழ்க்கை நான் என்னுடைய மனைவியோடு என்னுடைய பிள்ளைகளோடு நான் எப்படி நடக்கிறேன்? என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனோடு எப்படி நடக்கிறேன்? என்னுடைய மற்ற விஷயங்கள் நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்று நாம் யோசித்து பார்த்து சிந்திப்போமாக இருந்தால் இந்த உலகத்தில் உள்ள மோகம் ஆசை இல்லாமல் போய் மௌத்தை பற்றி ஆசை எண்ணம் வரும். சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே போய் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ் மத்த ஸாஆ, மறுமை நாள் என்பது எப்போது நிகழ்ந்து விடும் யா ரசூலல்லாஹ் என்று கேட்பார்கள். சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்பார்கள், நீங்கள் மறுமை நாள் எப்போது வந்துவிடும் என்று ஆசைப்படுகிறீர்கள், ஆர்வப்படுகிறீர்கள்? அந்த மறுமை நாள் நிகழ்வதற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எதை நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். இப்படியான சஹாபாக்கள் சுபஹான் அல்லாஹ் நன்மைக்கு போராடக்கூடியவர்கள். தொழுக முடிஞ்சிட்டால் அல்லாஹ்வுடைய தூதரை கூப்பிட்டு, யா ரசூலல்லாஹ் வாருங்கள், கொஞ்சம் நாம இருந்து மறுமையை பற்றி நம்முடைய ஈமான புதுப்பிப்போம் என்று அக்கறையோடு ஆர்வத்தோடு செயற்பட்டவர்கள். அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் வசனம் வந்து விட்டதென்றால் அவர்களுக்கு விருப்பமான சொத்துக்களை அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தவர்கள். பெரிய ஒரு வியாபாரம், இலாபமான வியாபாரத்தை அடைந்து விட்டு வந்திருக்கிறேன் என்று அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைரோஹா என்று சொல்லக்கூடிய தோட்டத்தை அல்லாஹ்வுடைய பாதையிலே அப்படியே கொடுத்து விட்டு ஓடோடி வருகிறார்கள். வந்து மனைவியிடத்திலே சொல்லுகிறார்கள், நான் நமக்கு விருப்பமான அல்லாஹ்வுடைய தூதர் ஓய்வெடுக்கக்கூடிய சந்தோஷகரமாக வைத்திருந்த அந்த தோட்டம், காலகாலமாக நமக்கு லாபங்களை ஈட்டித்தரக்கூடிய ஒரு தோட்டத்தை அல்லாஹ்வுடைய அல் குர்ஆன் வசனம் வந்தது, அப்படியே நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்து விட்டேன் என்று மனைவியிடத்தில் வந்து சொன்ன போது மனைவி என்ன சொன்னார்கள் தெரியுமா? கொடுத்துட்டீங்கன்னு டென்ஷன் ஆகல, கோபப்படல, ஆத்திரப்படல. மாஷா அல்லாஹ், நீங்கள் செய்த வியாபாரம் எந்தவித முதலீடும் இல்லாமல் அல்லாஹ்விடத்திலே பயங்கரமாக லாபம் ஈட்டி தரக்கூடிய ஒரு வியாபாரத்தை செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொன்ன போது இந்த பெண்மணிக்கு அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் மாளிகையை கட்டி வைத்திருக்கிறான். அப்படியாக தங்களுடைய உயிர்களை அற்பமாக மதித்தவர்கள், தன்னுடைய உடமானங்களை
சொத்துக்கள் அனைத்தையுமே அல்லாஹ்வுடைய பாதையிலே கொடுத்தவர்கள், செலவழித்தவர்கள். அவர்களுடைய நிலைப்பாடை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் மறுமை எப்ப வரும் என்று கேட்கிறீர்கள் என்றால் அதற்கு நீங்கள் எதனை சம்பாதித்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலைமை என்ன சகோதரர்களே? சுப்ஹானல்லாஹ், லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். ஃபஜ்ர் தொழுகைக்கு மஸ்ஜிதில் எத்தனை சஃப் வருது? ஃபஜ்ர் தொழுகைக்கு எத்தனை சஃப் வருது என்று பாருங்க. 3, 4, 5, அதை விட கூடாது. இங்க 5 சஃப் வரும். அக்பர் மஸ்ஜிதுக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா 2.5 அல்லது 3 சஃப். வெள்ளிக்கிழமை தினம் காலையில ஒரு 3.5 சஃப் வரும். ஏனென்றா மறுமை நாள் நிகழக்கூடிய நாளன்று அது பதிஞ்சிருக்கு போல உள்ளத்துல அன்றைய நாள் அப்படி வரும். அல்லது வெள்ளிக்கிழமை ஃப்ரீயா இருக்கும், நம்ம ஃபஜ்ர் தொழ வந்துருவோம் என்று வாராங்களும் தெரியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுதான் நம்மளுடைய நிலைமைகள், சாபங்கள். எத்தனையோ மரணங்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம். எப்படியான விபத்துக்கள் செல்லுகிற போது யாராவது பிரயாணம் நமக்கு மௌத் வரும், ஆக்சிடென்ட் வரும் என்றா வெளியிறங்கி செல்லுகிறோம் சகோதரர்களே. ஆனா சென்ற வாகனம் பிறனிட்டு ஆக்சிடென்ட், அப்படி இப்படி இவ்வளவு மெசேஜ படிக்கிறோம். எப்படியான சகோதரர்கள், எப்படியான பிள்ளைகள், 25 வயது, 22 வயது, 12 வயது, 6 வயது. அண்மையில் அட்டாளச்சனையில் ஒரு சகோதரி, ஒரு சின்ன 6 வயது பிள்ளை பயன் நோயை வருத்தம் என்று ஹாஸ்பிட்டல் கொண்டு வைக்காங்க, சிகிச்சை பயனளிக்காமல் மவுத். படிச்சிருப்பீங்க எல்லாரும். மவுத்துக்கு வயது இல்லை, எப்ப வரும் என்பது யாருக்கும் தெரியாது. எனவே நான் மரணிக்கிற போது என்னுடைய பற்றி என்னுடைய சமூகம் ஒரு பாரிய ஒரு இழப்பை இழந்திருக்கிறது என்ற அளவுக்கு நாம் வாழ்ந்து விட்டு மரணிப்போம் சோதரர்களே. இதுதான் நம்முடைய லட்சியம். எப்படி நான் மகுத்தானால் என்னுடைய சமூகம், என்னுடைய சூழலில் உள்ளவர்கள் ஒரு நல்ல ஒரு மனிதன் நல்ல கவலையா இருக்குது, மௌத்தாயிட்டாரே, நல்லா தானே இருந்தார், அல்லாஹ் அவருடைய பிள்ளையை மன்னித்துக் கொள்ளணும், அவருக்கு இம்மையுடைய வாழ்க்கை அல்லாஹ் நல்லதாக ஆக்கியது போன்று மறுமையிலும் அவர் நல்லதாக இருக்க வேண்டும், அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தை அல்லாஹ் கொடுக்க வேண்டும், நசீபாக ஆக்க வேண்டும் என்று நம்மளை மரணித்ததன் பின்னால் அப்படி பேசக்கூடிய நிலையில் நானும் நீங்களும் வாழ்ந்து விட்டு மரணிக்க வேண்டும். இன்றைக்கு எப்படி மவுத் வந்தா அடக்கிற மையவாடிக்கு நுழையக்குள்ளேயே கதை தான் ஃபுல்லா. மைய தொழுகம் முடிச்சிட்டோம்டா முந்தைய ஒரு காலத்துல ஒரு துவா ஓதி போவாங்க. அது நான் நினைக்கிறேன் அந்த கதைகள் பேச்சுக்கள் வரப்படாததுக்கானது அப்படி கொண்டு வந்திருப்பாங்க. சத்தம் போடக்கூடாது, நெருப்பு மூட்டக்கூடாது, ஜனாசாவை பின்தொடர்கிற போது ஹதீஸ் வந்துச்சு. அதை சொன்னா இப்ப என்னடா ஜனாசா தொழுக முடிச்சிட்டு வெளியிறங்கி மக்பராவுக்கு போற வரைக்கும் கதை. என்ன கதை? ஒன்றும் பிரயோசனம் இல்லை. யாரையாவது பற்றி ஒரு தகவல் அறிக்கும் அல்லது வியாபார பேச்சுவார்த்தை. சில நேரம் போது ஒழிச்சி அப்படி தட்டி விட்டு கதைக்காதீங்க, வாங்க பேசி வாங்கன்னா மர பேச்சு என்னடா மௌலவி, அவர்கிட்ட கேள்வி கேட்டோம், அவர்கிட்ட பேசினோம், அவருக்கு இப்ப பெருமை. ஏன் என்ன பேசக்கூட? நம்ம போனா இந்த மௌத்து நானாக இருந்தால், சஹாபாக்களுடைய நிலைகள் அப்படியாகத்தான் இருந்தது. ஒருவர் மரணித்து விட்டால் தன்னுடைய வீட்டிலே ஒரு மரணம் நடந்தது போன்ற அவருடைய நிலைப்பாடுகள் மாறிவிடும். அவருடைய முகங்களிலே சந்தோஷம் என்பது இல்லாமல் அவருடைய கவலை அப்படியே வெளிப்படக்கூடிய நிலையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் இந்த உலகத்தில் அப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை அவர்கள் ஆணித்தனமாக நம்பினார்கள். சரி, மையவாடிக்குள்ள போனோம்டா, அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியாரி மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் வ நஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா என்று துஆவை சொல்றோம். கபர்ல அடக்கப்பட்ட நல்ல மூமினான முஸ்லிமான நல்லடியார்களே, நீங்கள் முந்தி விட்டீர்கள், நாங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களோடு வந்து சேருவோம், உங்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடட்டும் என்று துஆவை சொல்லிட்டு போறோம். அங்க போனா சுபஹானல்லாஹ், இருந்தா மௌத்தை பற்றி யோசிப்போம், சிந்திப்போம். அந்த நிலை ஒன்றுமே இல்லை. அங்கேயும் பேச்சுத்தான், அங்கேயும் போன்ல விளையாட்டுத்தான், அங்கேயும் கோல் வந்தா பேசி தாரிக்கும், ஃபுல்லா பிசினஸ் விஷயம். என்ன சகோதரர்களே, என்ன இந்த நிலைமை? பொய்யான உலகம் என்பது அழகா விளங்குதா இல்லையா? இந்த உலகத்தில் நம்ம மோகம் கொண்டு விட்டோம். இந்த உலகத்தில் ஆசையும் ஆர்வம் நமக்கு வந்திருக்கிறது. நான் பேசி போகல. அப்ப இந்த மௌலவி என்ன செய்கிறாரு? ரொட்டி சுட்டு தின்றாரோ, ஈச்சம்பழத்தோடு இருக்காரோ, இப்படி அப்படி ஒரு கட் பண்ண போகும்.
பேசுற பேச்சு அவர் இவருக்குல, நமக்கு என்ன இருக்குது? நம்மட நிலைப்பாடு என்ன? நாம எப்படி வாழ்றோம் என்றதை நம்ம ஒருவரும் சிந்திச்சோம் வேண்டாம். மாஷா அல்லாஹ், அதுதான் தேவை. எனவே நாம் மரணம் என்பது இப்படி இருக்கிறது என்ற சிந்தனை நமக்கு வர வேண்டுமாக இருந்தால், நோயாளிகளை நாம் குணம் விசாரிக்க செல்லுகிற போது இந்த நிலை வந்துடும். இந்த நிலை வரும் என்றால் சுப்ஹானல்லாஹ், எப்படி இருந்தவர், நம்மட கண்ணுக்கு முன்னுக்கு என்ன நல்ல முறையில் நடந்து தெரிஞ்சவர், பேசி தெரிஞ்சவர், இன்னைக்கு அவர் உடம்ப பார்த்தா சுப்ஹானல்லாஹ் அவர்தானா என்று மதிக்க முடியாத அளவுக்கு இருக்குது என்றெல்லாம் பேசுறோம் தானே. அந்த பேச்சு, அந்த நோயாளி நானாக இருந்தால் அல்லாஹ் பாதுகாக்கணும், எப்படி நம்மட நிலைமை என்று நாம் சிந்திக்கிற போது நிச்சயமாக மரணம் பற்றிய யோசனை நமக்கு வரும். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. அல்லாஹு தஆலா அப்படியாக சிந்தித்து வாழக்கூடிய நல்ல மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்பாலிப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபியஹும் பிஹ்சான் இலா யௌமித்தீன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இதே போன்று நோயாளியை குணம் விசாரிக்க செல்லக்கூடிய நாம், அவர் மரணித்து விட்டால் அந்த மரண வீடுகளுக்கு நாம் செல்வதும் ஒரு சுன்னா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு முஸ்லிம் அடுத்த முஸ்லிமுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஒன்று. ஆனால் இன்றைக்கு நிலைமை எப்படி என்று கேட்டால், நோயாளி பார்ப்பது போன்று மௌத்தானவரை பார்த்துட்டு வந்தா சரி. முந்தி மாஷா அல்லாஹ் நம்ம ஊர்ல நல்ல கிரௌட் எங்கேயுமே இல்லை, இப்பவும் அதே கிரௌடு தான். இப்ப என்னன்னு கேட்டா, மௌத்த போய் மையத்தை பார்த்துட்டு வந்தா சரி என்ற ஒரு மைண்ட் வந்துச்சு. மையத்தை போய் பார்த்துட்டு வாரது நம்மளும் மௌத்தாகுவோம் என்ற ஒரு சிந்தனை வருது, அதுல பிரச்சனை இல்லை. ஆனா 2 உகது மலை அளவு நன்மை நமக்கு கிடைக்கணும் என்றால், ஜனாசா தொழுகையில் பங்கெடுத்து ஜனாசா அடக்கம் செய்து விட்டு வாரதுதான் நம்மளுக்கு 2 கேராஜ். அப்ப இன்றைக்கு என்ன நிலைமை வேண்டாம், மையத்தை பார்த்துட்டோம்னா போதும் என்ற மைண்ட் வருது. அப்ப அது மௌத்தை பற்றிய ஞாபகம் வருது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் திக்ருல் மௌத், அந்த மௌத்தை பற்றி நீங்க அதிகமாக ஆக்கணும். அது எப்படி என்று கேட்டால், ஹாதிமுல் லத்தாத், இந்த உலகத்தினுடைய இன்பங்கள் சுவண்டிகள் அனைத்தையுமே அடித்தொழிக்கக்கூடிய மௌத்தை பற்றிய சிந்தனைகளை உங்களுக்கு மத்தியில கொண்டு வாருங்க. இது எப்பவுமே வரும். வந்துட்டு சொன்னால் நாம் இந்த உலகத்தை அற்பமாக மதிப்போம். இந்த உலகத்தில் வாழ வந்தவர்கள் அல்ல. நமக்கு வாழ்க்கை என்றால் அழிவில்லாத நிரந்தரமான நல்ல இன்பகரமான எந்தவித தடை தாண்டல்களும் இல்லாமல் சந்தோஷமாக வாழக்கூடிய வாழ்க்கை சுவர்க்கம். அதனுடைய சுவண்டிகள் இன்பங்கள் என்பது சொல்ல முடியாது சகோதரர்களே. அதனுடைய இன்பங்கள் சுவண்டிகள் என்பது தற்காலிகம் அல்ல, அது எப்போதுமே இருக்கும், அழிவில்லாதது. அங்கே எந்தவித சண்டை சச்சரவுகள் இல்லை. பொறாமை, போட்டி, குரோதம், வஞ்சகத்தனம் இப்படியான சிந்தனைகள் இல்லாத அழிவில்லாத நிரந்தரமான அந்த வாழ்க்கைக்கு நாம் இந்த உலகத்தை அற்பமாக மதித்து செயற்படுகிற போதுதான் நிச்சயமாக அந்த வாழ்க்கைக்கு நாம் தயார் பண்ணக்கூடியவர்களாக ஆகலாம். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற போது, நானும் நீங்களும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஅமாரு உம்மதி மா பைன 60 வ 70, என்னுடைய உம்மத்தினுடைய ஆயுள் காலம் என்பது 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட காலம் என்று சொன்னார்கள். அப்படியான சொற்பமான காலத்தில் வாழ வந்த நான் பெரியவன், எனக்கெல்லாம் தெரியும், நான் வசதி படைத்தவன், நான் எப்படியானவன் என்று தெரியுமா என்ற நிலை நமக்கு மத்தியில் இல்லாமல், எப்போதும் நானும் நீங்களும் மரணிப்போம். நான் வசதி படைத்தவனாக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு துணி, அந்த துணியில் தான் வச்சு சுத்த போறாங்க. அந்த 6 முழ நிலம்தான் நமக்கு சொந்தம். அதுவும் நமக்கு சொந்தம் இல்லை. உயிர் பொடி அது இத்து போனா அதுக்குள்ள வேற ஒரு ஆளை போனா அதை பதிச்சிருவாங்க. அப்ப எதுவுமே சொந்தம் இல்லை. பாருங்க, இவ்வளவு எப்படி எல்லாம் சம்பாதிச்சு வராங்க, இவ்வளவு எல்லாம் தேடுறோம், என்ன மிஞ்ச போது? நாம செய்த அமல்கள் மட்டும்தான். நாம் என்னென்ன அமல்களை செய்தோம் அந்த அமல் மட்டும்தான் நமக்கு பயனளிக்க போகுது. சில வேளை நம்ம பிள்ளைகளை பக்குவமாக பேணி நல்ல ஒரு சாலிஹான பிள்ளையாக உருவாக்கினால் அந்த பிள்ளை நமக்கு செய்யக்கூடிய
நல்ல அமல்கள் நமக்கு கிடைக்கும். இப்ப அதிலே மிஸ்ஸிங் தானே. பிள்ளைகளையும் சரியாக வளர்க்கறதில்லையே, இரவு பகலா புள்ளா உலகம் 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 என்று சொத்துக்களை தேடுறதுல புள்ளா பிஸி ஆகிறான். அங்க வீடுல பிள்ளைகளை வளர்ப்பது ஒழுங்குபடுத்துவது இல்லாமல் போய்விடுகிறது. அப்ப உலகத்திலையும் பிள்ளையை செஞ்சுட்டு மறுமையிலையும் அந்த கபருடைய வாழ்க்கை மோசமாகி அந்த மறுமையில நமக்கு சுவர்க்கம் கிடைக்காமல் போயிட்டேன்னு நம்மளை விட மடமையான ஆட்கள் யாராக இருக்க முடியும்? ஆக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, இந்த உலகம் என்பது அற்பமானது, அழியக்கூடியது. வஹன் என்று சொல்லக்கூடிய நோய்க்குள் உள்வாங்கப்படாமல் அல்லாஹ்வுக்காக நமக்கு ஒரு நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை, அந்த சுவர்க்கம், அதற்குரிய வழிகள் என்ன என்பதை தேடி தேடி நாம் படிக்கிற போது, விளங்குற போது, இபாதத்துகளிலே அதிகப்படுத்துகிற போது நிச்சயமாக அந்த சுவர்க்கத்தை அல்லாஹு தாலா தருவான். நம்ம எல்லோருக்கும் அல்லாஹு தாலா அந்த உயர்ந்த சுவர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய சுவர்க்கத்தில் நாம் எல்லோரும் ஒன்றாக இருப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் பாலிப்பானாக. அகௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். பாக்கியா மீடியாவில் வரும் வீடியோக்களை எமது சேனலின் கீழுள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் தொடர்ச்சியாக பார்வையிட முடியும். வீடியோக்களை லைக், ஷேர் செய்து மற்றவர்களும் பயன்பெற முயற்சிப்போம். எமது அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறச் செய்வானாக.